என் பேர் மஞ்சு. பாலுசுபா அப்படிங்கிற சிஸ்டர் ஹோம் டீப் கிளீனிங் ஈஸி டிப்ஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாரி சிஸ்டர், வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீடு டீப் கிளீனிங்னாலே ரொம்ப கஷ்டமான வேலை தான். இதில் ஈஸியாக டிப்ஸ் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டீப் க்ளீன் பண்ணும்போது யாரும் இல்லாத சமயத்தில் தான் பண்ணணும். அப்போ தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் சீக்கிரமாக டீப் க்ளீன் பண்ண முடியும். எங்கள் வீடு டூப்ளெக்ஸ் வீடு. நான் செகண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்லேருந்து நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட வீடு எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த குவில்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒட்டடை அடிக்கும் போது நிறைய டஸ்ட் விழும். ஃபஸ்ட்டு டிப், நம்ம பெட்டு மேலே இருக்கிற பெட்ஷீட் எதுவுமே எடுக்காமல் செவத்தில் இருக்கிற ஒட்டடையை முதல்ல அடிச்சுக்கலாம். எங்கள் வீடு 2 ஃப்ளோரு, அது மட்டும் இல்லாமல் 3 பெட்ரூம் இருக்கிறதுனால எனக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் மதியம் வரைக்கும் எனக்கு ஆகும். இதுவே ஒரே ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நார்மல் டேஸில் நம்ம எதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுடுறோமோ அதை க்ளீன் பண்ணுறது தாங்க டீப் க்ளீனிங். ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம விண்டோவை க்ளீன் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஜன்னலில் எந்த அளவுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே பெங்களூரில் அதிகமான பொல்யூஷன் இருக்கிறதுனால வீட்டில் அதிகமாக டஸ்ட் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் உட்காந்துருக்கு. இப்போ இதை துடைக்கிறதுக்காக நான் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் ப்ரஷ்ஷை வச்சு டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஈர துணி வச்சு தொடச்சா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக டிஷ்வாஷ் ஜெல் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கத்தில் இருக்கிற செவத்துக்கு நான் தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மக்கு வச்சு நம்ம கழுவ முடியாது, அதனால தான் நான் பாட்டிலில் ஃபஸ்ட்டு நான் ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் ஜன்னல் எல்லாமே நான் தொடச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஈர துணி வச்சு துடைக்கும் போது தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் நம்ம லைட்டாக சோப்பு போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே தொடச்சா வந்துடுங்க. வெறும் துணியில் தொடச்சா அந்த அளவுக்கு இதில் அழுக்கு வரவே வராது. அடுத்ததாக இதே ஸ்பாஞ்சில் மஸ்கிட்டோ நெட்டும் நான் தொடச்சிக்கிறேன். இதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ துடைக்காமல் இதில் துடைக்கிறதுக்கான ரீசன் ரொம்பவே அழுக்கு இருக்குது. துடைக்கும் போது அப்படியே பறக்கும், அதனால தான். மாதத்துக்கு ஒரு முறை துடைச்சாலும் இந்த மஸ்கிட்டோ நெட்டில் மட்டும் ஏகப்பட்ட அழுக்கு சேருதுங்க. இந்த மஸ்கிட்டோ நெட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ டஸ்ட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போ விண்டோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு க்ளீனாக ஆயிருக்குன்னு இப்போ பாருங்கள். பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையுமே நான் தொடச்சிக்கிறேன். வெளிப்பக்கத்தில் இருக்கிற செவத்தை நம்மளால் துடைக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு நான் கழுவிடுவேன். அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இப்படி க்ளீன் பண்ணணுங்க. ரூமில் ஏசி இருக்கிறவங்களா இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறது இன்னும் ரொம்பவே நல்லது. 3வதாக செவத்தில் எங்கே அதிகமான அழுக்கு இருக்கோ அந்த இடத்த நான் தொடச்சிக்க போகிறேன். இதுக்கு புதுசாக தான் நான் ஒரு ஸ்பாஞ்சை நான் எடுத்திருக்கேன். பக்கெட்டில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் ஜெல் போட்டு இப்போ இந்த செவத்தை நான் தொடச்சிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த செவத்துலேருந்து அழுக்கு வந்திருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி செவத்தை நம்ம துடைக்கக்கூடாது. ரொம்ப அழுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம துடைக்கணும். இது ஏஷியன் பெயிண்ட் ராயலுங்கிறதுனால நம்ம துடைக்கும் போது பெயிண்ட் எல்லாம் வரவே வராது. வெறும் அழுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பாஞ்சில் வரும். இப்போ செவத்தில் இருக்கிற அழுக்கும் நான் தொடச்சி முடிச்சிட்டேன். அடுத்ததா பால்கனிக்குன்னு ஏதாவது டோர் இருந்தாலோ பாத்ரூம் டோர் இருந்தாலோ எல்லாத்தையுமே ஸ்பாஞ்சால் தொடச்சிக்கோங்க. ஏன்னா இதுலேயுமே நிறைய டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே உக்காந்துருக்கும். அடுத்ததாக க்ளீன் பண்ண போகிறது பெட்ரூமில் இருக்கிற சைடு டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண கஷ்டம்தான். நான் பெட்ரூமில் அதிகமான எந்த திங்ஸுமே நான் வச்சுருக்க மாட்டேன். ரூமில் நம்ம ஒட்டடை அடித்ததுனால எல்லா இடத்துலையுமே டஸ்ட் இருக்கும். ஒரு இடம் தவறாமல் நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் ஹால்லையும் சரி பெட்ரூம்லேயும் சரி நிறைய திங்ஸு கசகசான்னு வச்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு திங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வேலைங்க. இது எனக்கு புரிஞ்ச பிறகு நான் அதிகமான திங்ஸ் எந்த இடத்துலையுமே நான் வைக்கிறதில்ல. அதனால் வீட்டை க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற மிரரையும் நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது இந்த ஃபேன் க்ளீனிங் வேலை தான். நிறைய பேர் இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது கூட ஆன்லைனில் நிறைய திங்ஸ் வாங்குகிறாங்க. அந்த மாதிரி திங்ஸில் நம்ம கீழே இருந்து துடைக்கும் போது அந்த டஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே பரவும். ஆனால் நான் ஏணி போட்டு இந்த மாதிரி துடைக்கும் போது
கிளீனா இந்த துணியில டஸ்ட் வந்துரும். வேற எங்கேயுமே டஸ்ட் பறக்காது. வீடு டீப் கிளீனிங்னு வந்துட்டா இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நான் யாரையும் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நானே செஞ்சுருவேன். இப்ப கடைசியா பெட் மேல இருக்கிற பெட்ஷீட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு ரூமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ற மாரி கிளீன் பண்ணி பாருங்க. அந்த ரூமுக்குள்ள நுழையும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷான நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப பெட் மேல இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் வேற பெட்ஷீட் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். பெட் மேல இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடுங்க. என்னோட ஹோம் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோட வீடு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கும்னு. ஒரு நாள் மட்டும் இப்படி கிளீன் பண்ணா பத்தாதுங்க. நம்ம டெய்லி ரொட்டீனா செய்ய வேண்டிய கிளீனிங் வேலையும் இருக்கு. அத செஞ்சா மட்டும் தான் எப்பவுமே நம்ம வீட்ட நீட்டா வச்சுக்க முடியும். டெய்லி பெட்ரூம்ல இருக்கிற விண்டோ ஆப்போசிட்ல இருக்கிறது ஒண்ணு ஒண்ணு தொறந்து விடுங்க. ரூம்க்கு நல்லா காத்தோட்டமா இருந்தா தான் ஸ்மெல் இல்லாம இருக்கும். அடுத்ததா இந்த ரூம நம்ம பெருக்கி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததா நான் கடைசியா இந்த ரூம நான் மாப் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் ஒன் பை ஒன்னா ஒரு ரூம்ல இருந்து அப்படி அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்பதான் நமக்கு ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு டஸ்ட் போகவே போகாது. இப்ப தொடச்சு முடிச்ச பிறகு நான் குயில்ட்ட கொண்டாந்து நான் பெட் மேல போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, இந்த பெட்ரூமோட டீப் கிளீனிங் முடிஞ்சு போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு டஸ்ட் கூட இல்லாம எவ்ளோ கிளீனா இந்த ரூம நான் கிளீன் பண்ணியிருக்கேன்னு. இப்படிதாங்க நம்ம ஒவ்வொரு ரூமா நம்ம டீப் கிளீன் பண்ணிக்கிட்டே வரணும். செவத்துலயும் பாருங்க கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு. இப்ப இந்த ரூம்ல நான் நிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வருது. இந்த ரூம்ல நான் கர்டன்ஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணி போடல. ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் எல்லா ரூமுக்குமே வாஷ் பண்ணி நான் போட்டேன். அவ்வளோதாங்க, இந்த ரூம் எவ்ளோ கிளீனா சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இந்த ரூம நான் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். அப்பதான் நம்ம மத்த இடத்துல நம்ம கிளீன் பண்ணும்போது இந்த ரூமுக்கு டஸ்ட் வராது. இப்ப இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ரூமா நான் கிளீன் பண்ணிக்கிட்டே வரப்போறேன்.
அவ்வளோதாங்க. ஃபுல் வீடுமே நான் இப்ப டீப் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். கிச்சன் டீப் கிளீன் மட்டும் தனியா ஒரு நாளைக்கு அதுக்குன்னு பண்ணுங்க. டீப் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு என்னோட வீடு இப்படி தான் இருக்கு. எனக்கு இந்த ஃபுல் வீடு கிளீன் பண்றதுக்கு ஒரு ஹால்ஃப் டே தேவைப்பட்டுச்சு. மெயினா டீப் கிளீன்ல பண்ண வேண்டியது ஃபேனு, ஜன்னலு, ஒட்டட அடிக்க வேண்டியது. இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். டீப் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம, டெய்லி ரொட்டீனா ஒரு சில கிளீனிங் வேலையும் பண்ணணும். அப்படி செஞ்சா தான் வீடு எப்பவுமே பளிச்சுன்னு சுத்தமா இருக்கும். இப்படி டீப் கிளீன் பண்ணும்போது ஸ்விட்ச் போர்டும் ரொம்ப அழுக்கா இருந்தா அதையும் சேர்த்து கிளீன் பண்ணுங்க. பாத்ரூம் கிளீனிங் தனியா ஒரு நாள் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்க, வீடு ஃபுல்லா பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல ஹோம் டூர் வீடியோவும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அதே மாதிரி புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் சரி, நெறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.